திருக்குறளை பலம்னு பெரியார் சொன்னாரு. அது தப்பு. அதான் அது புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே மணியரசன் அன்னைக்கு கோபமா பேசினாரு. அது ஆணைமுத்தையா சிந்தனைகள்ல தான் இருந்து மணியரசன் அதை காட்டினாரு. அப்படியெல்லாம் அதுல திருக்குறளை பெரியார் ஒரு நாளும் மலம்னு சொன்னதே கிடையாது. கம்பராமாயணத்தோன்னா சொன்னாரு இதுல நல்ல கருத்துகள் இருக்கிறது அப்படின்னு பல பேர் சொன்னப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, மலத்துல போய் அரிசி பொறுக்கலாமா அப்படின்னு. அது வடக்கத்திய கதை, அது எதுக்கு நம்மள பார்ப்பனிய கதையை அடிமைப்படுத்துறது? திருக்குறளுக்கு மாநாடு நடத்தணுன்றே பெரியார் தான். 1949 2 நாள் 25,000 பேர் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய மாநாடு. தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அறிஞர்களை அழைத்து நடத்தினார். அந்த மாநாட்டு தீர்மானங்கள் தான் திருக்குறளை பரப்பணும், திருக்குறள் பரிமேலழகர் உரைக்கு மாற்று உரைகள் வரணும், ஏன்னா அது பார்ப்பனிய சார்பான உரையா இருக்கு, தீர்மானம் போட்டு தான் அதுக்கப்புறமா புலவர் குழந்தை, நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் எல்லாம் நிறைய உரைகள் வந்தது. அந்த தீர்மானத்தின் ஒரு பகுதி தான் பாடத்திட்டத்துல திருக்குறள் 1950 அவினாசி லிங்கம் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் மனப்பாட பகுதியா ஒரு 10 பாட்டை வைத்தார்கள். பெரியாருடைய தீர்மானம். இன்றைக்கு போக்குவரத்துல எல்லாம் திருக்குறள் எழுதி இருக்கிறாங்கன்னா அது பெரியாருடைய 49 மாநாட்டு தீர்மானம் தான். மக்கள் மத்தியில குறளை பரப்ப வேண்டும், உங்கள் மதம் என்றால் குறள் மதம் என்று கூறுங்கள் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு.